டேய் அப்பா இப்பதான் வேலையை முடிச்சிட்டு டயர்டா வந்திருக்காரு. ஏதாவது ஓவரா பேசின அவ்வளவுதான் உன்ன. ஓ வந்துட்டாரா? இன்னைக்கு பாரு. டேய் நில்றா. அப்பா ஏய் உன்னதான்டா. வாடா கண்ணா, சாப்பிட்டியா? இந்த ஸ்டிக்கர் வேற ஏன்டா ஒட்டணும்? என்னடா பண்ற? டேய் கண்ணா, என்னடா ஆச்சு? பின்ன என்ன +1ல நல்ல மார்க் எடுத்து ஐபோன் வாங்கி தரேன்னு தானே சொன்னீங்க. நல்ல மார்க்கும் எடுத்தாச்சு. இப்ப காலேஜ் செகண்ட் இயரே முடிய போகுது. ஆனா இன்னும் கூட ஐபோனே வாங்கி தரல. காலேஜ்ல வந்து பாருங்க எல்லா பசங்களும் ஐபோன் வச்சு எப்படி கத்து காட்டுறாங்கன்னு. நான் மட்டும் தான் ஓட்ட செல்ல வச்சிருக்கேன். கண்ணா கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன்டா. நீங்க இதே சொல்லிட்டு இருங்கப்பா. அங்கங்க வந்து பாருங்க புள்ளிங்களுக்கு அப்பாங்க என்னென்ன பண்றாங்கன்னு. நீங்களும் இருக்கீங்க. டேய் புள்ளிங்களுக்கு அப்பாங்க என்னென்ன பண்றாங்க நீங்களும் இருக்கீங்க. ஹலோ சார், வந்துட்டேன். 8th floor வந்துருங்க. சரிங்க சார். என்னடா கண்ணா பண்ற? நீ தானப்பா என் ஹீரோ. அதான் என் அப்பா என் ஹீரோன்னு பைக்ல ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன். சரி மச்சான், சாயங்காலம் படத்துக்கு வந்துடுறேன். டேய் ஈவினிங் வேற அப்பா மார்க்கெட்டு கூப்பிட்டுருக்காரு, போயிட்டு வந்துரு. அந்த ஆளுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்க மட்டும் நான் வேணும். ஆனா ஒரு ஃபோன் கேட்டா வாங்கி தர தெரியாதுல்ல. ஒரு போனை கேட்டா வாங்கி தர தெரியாது. டேய் அந்த ஆளா ஒரு போனுக்காக அப்பா மரியாதையில பேசுற நீ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கு. அந்த டாக்டர் ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னியே. பாருடா அதெல்லாம். அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அப்பாவோட போனெல்லாம் ரொம்ப தேஞ்சிருச்சுமா. இதுக்கு மேல பைக் ஓட்டுறதோ வேற வேலை பார்க்கறதோ ஒரு காலுக்கு நல்லது இல்ல. போன செக்கப்லயே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் கேட்கல. நீங்களாவது அவர் வேலை செய்ய வேணாம் பாத்துக்குங்க. அப்பா இனிமேல் நீங்க பைக்கும் ஓட்டாதீங்க, வேற வேலை எதுவும் பார்க்காதீங்கப்பா. நல்லா ரெஸ்ட் எடுங்க போதும். நான் வாங்குற சம்பளம் மட்டும் பத்தாது, வேணா தம்பியை பார்ட் டைம் ஜாப் பண்ண சொல்றேன்ப்பா. என்னம்மா பேசுற நீ? படிக்கிற பையனை போயிட்டு இப்ப டாக்டர் சொன்னதை கூட அவன்கிட்ட சொல்லாத. இந்த வண்டி உங்க 2 பேரையும் நல்ல இடத்துல சேர்த்துட்டு தான் மேல போய் சேரும். பா இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சா உன் படிப்பு கெட்டுன்றதுக்காக உன்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. அவரை போய் வாய் கூசாம அந்த ஆளுன்னு சொல்றேடா. அம்மா வண்டி துடைக்க துணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன்ப்பா. பா சாரிப்பா. நீங்க பட்ட கஷ்டம் தெரிஞ்சுக்காம ஐபோன் வேணும் அது வேணும்னு இத்தனால உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா இத்தனால நீங்க ஏப்பா ஒரு கஷ்டத்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எந்த ஊர்லப்பா அப்பாங்க படுற கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்ட சொல்றாங்க? பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருந்தா போதும்பா. அப்பாங்க படுற கஷ்டம் கண்ணுக்கே தெரியாது. உனக்கு எப்படியாவது அந்த போனை வாங்கி கொடுத்துறேன்ப்பா. எனக்கு போன்ல வேணாம், நீ போதும்.